அதனால் டிவிகேல ஜாயின் பண்ணது அவங்களோட தப்பான முடிவுன்னு எனக்கு அப்போவே தெரியும். டிவிகேல இருந்து அந்த லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப என்னால் மக்கள் பணிகளை செய்ய முடியல அப்படிங்கிற டைமில் ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட அழுக வரைக்கும் செஞ்சுருக்காங்க. நேர்மறையான விஷயங்கள் எதுவுமே இப்படி ரெண்டுமே வரும் ஒரு அரசியல் பணத்தில். அதனால் அதை அவங்க எடுத்துகிட்டு இப்போ போல்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்தளவுக்கு போல்டாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ டிவிகேக்கு ரொம்ப ஸ்பீடாக போனாங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே தெரிஞ்சுட்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அம்மாவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன். என்னோட முழு ஒத்துழைப்பும் அவங்களுக்கு இருக்கு. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கு நம்ம பொண்ணு, சின்ன பொண்ணு இவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க, இவ்வளோ போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்கும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? யுவர் டாட்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அம்மாவா வந்து எனக்கு இவ்வளோ போல்டா இந்த இந்த வயசுல அவங்கள இப்படி பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து மற்ற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு டைமும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ எங்கேயாச்சும் தப்பாக முடிவு எடுத்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு தாட் எப்பயாச்சும் வந்திருக்கா? இல்லை, தப்பாக முடிவு எடுத்திருக்காங்க, அது எனக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக முடிவு எடுத்தாலும் அதில் இருக்கிற நல்லது கெட்டதை தெரிஞ்சுட்டு திருப்பியும் சரியான ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அதனால் இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிவிகேல ஜாயின் பண்ணி திருப்பியும் இப்போ டிஎம்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் டிவிகேல ஜாயின் பண்ணது அவங்களோட தப்பான முடிவுன்னு எனக்கு அப்போவே தெரியும். இப்போ தெளிவாக ஒரு முடிவு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம டிஎம்கே பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு 20 இயர்ஸாக அங்கே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பயணிச்சிருக்கீங்க. இது பெண்கள் எவ்வளோ பேர் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி எவ்வளோ பேருக்கு இருக்கும்னு தெரியாது. உங்களோட அந்த ஒரு அரசியல் பயணம் எப்படி இருந்திருக்கு? உங்களோட கொள்கைகள் என்ன? நீங்கள் உங்களோட ஐடியாலஜிஸ் என்ன? பெரியாரோட கொள்கைகள் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதாவது மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, எதையுமே வந்து ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும், பெண்களுக்கான ஒரு விடுதலை இருக்கணும், பெண்களுக்கான ஒரு சுயமரியாதை, அவங்க பொருளாதார ரீதியாக மேம்படணும், இப்படியான விஷயங்களை தான் நான் பெரியாரோட புக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னோட அரசியல் பயணம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். எனக்கு பெரியாரை பிடிச்சு போய் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னோட அரசியல் பயணம் தொடங்குச்சு. இப்போ வரைக்கும் பெரியாரோட புக்ஸு, அதுக்கப்புறம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நம்ம தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் அப்படியே அதே கொள்கை ரீதியில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு போல்ட்னஸ் உங்ககிட்ட மேபி அப்பாவும் அரசியலில் இருந்ததுனால அது பார்த்து வளர்ந்ததுனால அந்த ஒரு போல்ட்னஸ் வந்துச்சா, ஆர் நம்ம அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜேர்னியில் வந்த ஒரு தைரியமா? இல்லை, நான் அரசியல் பயணத்தில் இருந்தேன். ஆனால் இவங்க வந்து அரசியலே எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சமூக சேவைகளில் ஈடுபாடு இருந்தது. அதுக்காக தான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். அது வழியாக அவங்க அரசியல் வேண்டாம், நான் சொன்னேன் அரசியல் பயணத்தில் நான் இருக்கேன், நீங்கள் சமூக சேவைகள் செய்யணுன்னா அரசியலுக்குள்ளேயே வாங்க, வந்து செய்யுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அரசியலே பிடிக்கல, அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது மூலயமா அவங்க வந்து அவங்களோட சமூக பணிகளை செய்துட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்களுக்கு இல்லை, இதில் வந்து சரியாக நம்மளால் கொண்டு போய் செய்ய முடியாது மக்கள் பணிகளைங்கிறதுக்காக அப்புறம் இப்படி ஒரு என்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை கேட்டப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் அரசியல் பயணத்துக்கு வாங்க, அரசியலில் வந்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் ஃப்ரீயாக மக்கள் பணிகளை செய்ய முடியும்னு சொன்னப்போ தான் அவங்களா சூஸ் பண்ணது தான் டிவிகே. இப்போ நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்காக அம்மா என்ன பார்த்துக்கணும், என் கூட இருக்கணுங்கிறதுனால அந்த அரசியல் பயணம் விட்டுட்டு வந்திருக்காங்கும் போது அது ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறது இல்லையா? ஸோ அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு? நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம அதை விட்டுட்டு நம்ம பொண்ணுக்காக தான் வரோம், பட் ஸ்டில் உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சா, கவலை இருந்துச்சா? இல்லை, ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அரசியல் கட்சியில், பட் அம்மாவா நம்ம வந்து இந்த ஒரு அரசியல் பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இருந்தாலும் ஒரு அம்மாவா எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா ஒரு பெண்களுக்கும் இருக்கும். அதை தான் நான் அந்த இடத்துல பண்ணோம் இல்லையா, பெருசாக வேறு எதுவும் பண்ணிடல. அவங்களுக்கு அம்மாவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கட்சியிலேருந்து வெளியே வந்தேன், அவ்வளோ. கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களோட ஒரு தைரியம். எப்போவுமே நீங்கள் அதை ஒவ்வொரு இது சொல்லும் போதும் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேம் பார்த்துட்டாங்க, அவங்கள அவ்வளோ புகழறதும் அவங்கள பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறது பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் இப்போது அவங்கள பற்றி அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் சொல்கிறதும் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த காமெண்ட்ஸில் நீங்களும் படிப்பீங்க, சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க. அது எப்படி இருக்குது, எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் தைரியமாக இல்லைன்னா அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் ஃபேஸ் பண்ணாமல் வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயம் இந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு பயம் இருந்துச்சா உள்ளுக்குள்ள?
ஆமா இருந்து. அதாவது நான் இவங்க அரசியல் பயணத்துல ஸ்டார்ட் பண்றப்பவே நான் சொல்லிட்டேன். பொது வாழ்க்கை வந்தா பல எதிர்மறையான விமர்சனங்களும் வரும், நேர்மறையான விமர்சனங்களும் வரும். எதிர்மறையான விமர்சனங்கள் வர்றப்போ அது கருத்தியல் ரீதியா அத வந்து நீங்க திருப்பியும் வந்து அதுக்கான பதில குடுங்க. இல்ல அது தேவையில்லாத கமெண்ட்ஸ் அது இதுன்னு வந்தா நீங்க அத வந்து கேர் பண்ணிக்கவே வேண்டாம். அடுத்தடுத்து உங்களோட பணிகள்ல நீங்க கவனத்த செலுத்துங்க. நேர்மறையான விஷயங்கள், எதிர்மறை இப்படி 2மே வரும் ஒரு அரசியல் பயணத்துல. அதனால அத அவங்க எடுத்துட்டு இப்ப போல்டா போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு போல்டா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது நான் நெனச்சு கூட பார்க்கல. ப்ரௌடா இருக்கும்ல ரொம்ப உள்ளுக்குள்ள? சந்தோஷமா இருக்கும். இந்த ஏஜ்ல போல்டா எடுத்துட்டு வந்து அவங்க அடுத்தடுத்த பணிகள்ல தான் கவனம் செலுத்துறாங்களோ ஒழிய, இந்த மாரி கமெண்ட்ஸ் போடுறாங்க, இதுக்காக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்ல. பட் ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல வீட்ல அந்த ஒரு இது இருந்திருக்கா? இப்போ நம்ம கமெண்ட்ஸ் படிக்கும்போது துரோகின்னு சொல்றாங்க. நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ வீட்ல வந்து அவங்களோட ஒரு பிரேக் டவுன் மொமெண்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஏம்மா இப்படிலாம் பேசுறாங்க? அந்த மாரி ஒரு மொமெண்ட் இருந்தது? அந்த ஒரு மூமெண்ட் வந்து இதுக்காக வந்ததில்ல. அவங்க டிவிகேல இருந்து அந்த லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப, என்னால மக்கள் பணிகள செய்ய முடியல அப்படிங்கிற டைம்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட அழுக வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இல்ல இந்த மாரி கமெண்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் அழுததே கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணு இப்படிதான் இருக்கணும். இப்படி கரெக்ட்டான டெசிஷன்ஸ் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும்ல. என்ன சொல்லணும்? இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், தமிழ்நாட்டிற்காகவும் அவரு போராடிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு நிறைய திட்டங்கள், நிறைய பலன்கள மக்களுக்கு குடுத்துருக்கு. அதே மாரி நிறைய போராட்டங்களையும் அவர் ஒவ்வொரு படியா எடுத்து வச்சுட்டு தான் இருக்காரு. அதே மாரி இவங்களும் மக்களுக்கான ஒரு குரலா எல்லா இடத்துலயும் நின்னு ஒலிக்கணும். மக்களுக்கான பணிகள செய்யணும். அதுக்கு மேல மக்கள் பார்த்து என்ன அங்கீகாரம் அவங்களுக்கு குடுக்குறாங்களோ, அத வச்சுட்டு இன்னும் மக்கள் பணிகள தான் அவங்க செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதல். கண்டிப்பா இனிமே அவங்களுக்கு இப்ப நீங்க வந்துட்டீங்க, வெளிய வந்துட்டீங்க. பட் அவங்களுக்கு ஒரு துணையா எப்பவுமே நீங்க கூட கண்டிப்பா, இருந்து கண்டிப்பா. கைட் பண்ணுவீங்க. அப்படிதானே? கண்டிப்பா, கண்டிப்பா. என்னோட முழு ஒத்துழைப்பும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும் ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணணுங்கிறது நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் நீங்க அந்த ஒரு 20 இயர்ஸ்ல அரசியல்ல நீங்க பார்த்தது, இதுல நீ கவனமா இருக்கணும்ங்கிற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? அவங்க கிட்ட சொன்னது. அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா அவங்களே எல்லா விஷயத்துலயும் தெளிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒண்ணும் நான் இப்ப எனக்கு அவங்க சொல்லிக் குடுக்குற மாரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதனால அதாவது இப்போ நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான், இவங்களும் யங்ஸ்டர் தான். யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்குறாங்களோ, அதே மாரி அதில இருக்கிற நல்லது, கெட்டதையும் அவங்க சீக்கிரமா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ டிவிகேக்கு ரொம்ப ஸ்பீடா போனாங்க. பட் ஆனா அதில இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ் 2யுமே தெரிஞ்சுட்டு, தெளிவான ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில இணைஞ்சிருக்காங்க. இந்த மாரி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா போவாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்து தெளிவான முடிவோட வெளில வந்துருவாங்க. ஓகே. ரொம்பவே நன்றி இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, தேங்க் இவ்ளோ யூ. விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பா பண்ணணும். எத சார்ந்தா இருந்தாலும் உங்களுக்கு நெறைய ஐடியாலஜிஸ் இருக்கு. அது நீங்க நெனச்சபடியே நடக்கட்டும். Thank you. Thank you so much. Thank you so தேங்க்யூம்மா. much. தேங்க் Thank யூ. you, ma'am.